பட் இருந்தாலும் தைரியமா அடுத்த தேர்தலையும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு என்ன தெரியுங்கன்னா 1000 ரூபா அப்படி கொடுத்த உடனே மக்கள் அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டு நாக்கத்துங்க போட்டு வந்துடுவான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். நம்பி ஏமாந்தவர்கள் இனிமேல் ஏமாற யாராகவே மாட்டாங்க. அந்த உயிரிழப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம வெறும் இழப்பீடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இது சரியா? எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஒரு 5% கூட முதலமைச்சராக இருந்து செய்ய முடியாது. சார் நீங்க சொல்றது வந்து ஏன்னா அவர் வந்து தினமும் காலையில் நடைபயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், தினமும் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், முதலமைச்சர் வீட்டில் தொலைக்காட்சி இல்லையா, இல்லை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் இதை சொல்ல, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி சார் இவ்வளோ அலட்சியமாக ஒரு பதிலை கொடுக்க முடியும்? மிக நெருக்கமாக இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் பல விஷயங்கள். இன்னைக்கு வரையும் சொல்கிறேங்க, பேப்பர் படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை. அவர் பார்த்தானா மாநாட மயிலான மாதிரி கலைஞர் எப்படி பார்த்தா அந்த மாதிரி போகிறது 2-3 நிகழ்ச்சி பார்க்குறாரு. இல்லை அவங்க அதிகாரி கூட இருக்கும் தெளிவாக சொல்கிறான். ப்ளீஸ் சார் நீங்கள் போய் அப்படி கேஷுவலாக ஏதாவது ஃபங்க்ஷன் போங்க சார். அப்படியா பார்த்துப்பீங்களா? இப்படி ஒரு முட்டா போய் முதலமைச்சரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. தென் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நம்மளோட அரங்கத்துல இணைஞ்சிருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் மற்றும் விசில் ப்ளோயர் ஜேர்னலிஸ்ட் வாராகி அவர்கள். அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கும். ஓகே, நிறைய அரசியல் விஷயங்களை மீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க, நீங்களும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் மறுபடியும் களத்தில் இறங்கிட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கள நிலவரம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக தூய்மை பணியாளர்களோட போராட்டமுக்கு அப்புறமா ஒரு தூய்மை பணியாளர் வந்து மழையில் எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த உயிரிழப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம வெறும் இழப்பீடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்துருக்காங்க. 2 பிள்ளைகளோட படிப்புக்கு வந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சரியா? இல்லை, அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரையும் எப்பவுமே எல்லாத்துக்குமே இழப்பீடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஒரு அஜாகிரதையாக இருந்த ஒரு காரணத்துக்காக சம்பந்தப்பட்ட அந்த ஏஐக்கு வந்து காலையில் ஒருவர் தொலைபேசியில் சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல பழுதடைஞ்சிருக்கு, இது அதாவது இப்போ இந்த மழை பெஞ்ச காலகட்டத்தில் அவர் சொல்லும் போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார், பார்த்துக்குறோம் அப்படின்னு. இப்போது அதிகாரியுடைய அலட்சியத்தை மட்டும் வந்து சரியான முறையில் முதல்வர் வந்து கரெக்டாக பார்த்துருந்தாருன்னா இந்த 4.5 வருஷம் ஆட்சி என்பது வந்து நாசமாக போயிருக்காது. நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1 வருஷம் மட்டும்தான் நான் வந்து அவர்களை வந்து எந்த விதமான குறைகளும் சொல்லலை. ஏன்னா ஒருத்தர் ஆட்சி நடத்துவதற்கு 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை. பல வாக்குறுதிகள் பல விஷயங்களை கொடுத்துட்டு தான் வந்து உள்ளே வராங்க. ஸோ 1 வருஷம் டைம் தரணும், கேப் தரணும். எந்த ஆட்சியாளருமே சரி, நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா கூட அந்த வேலையில் அந்த இடத்துக்கு ஏற்றாப்போல் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 1 வீக் ஆகும். அந்த மாதிரி அரசாங்கம் ஸ்டடி பண்ணுறதுக்காக பார்த்தோம். முதலமைச்சர் வந்து கொண்டு வந்த அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அதிகாரிகள் மாதிரி உண்மையாகவே சிறப்பாக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் சில அதிகாரிகள் அவர்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு வேறு ஒரு டீமை உள்ளே கொண்டு வராங்க. வந்த உடனே அதிகாரிகள் இப்படி தான் பயன்படணும். அதாவது ரொம்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இது இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். அது சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி, அதிகார துஷ்பிரயோகமாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளுடைய அலட்சியமாக இருந்தாலும் சரி, நான் வந்து சொன்னார். இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காரா? இரும்பு சர்வீஸ்க்கு போயிருப்பேன் நான். கை வந்து இப்போது திரும்ப வரத்துக்கு எப்படியும் இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். என்னை பொறுத்தவரையும் நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், அந்த தூய்மை பணியாளர் அந்த அலட்சியமாக இருந்த அந்த சம்மந்தப்பட்ட செயற்பொழியாளர் மீது இதுவரையும் ஒரு விதமான நடவடிக்கை, ஒரு மெமோ கூட கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருப்பத்தூரில் அந்த பையன் இறந்தார் இல்லைங்களா? இறந்த சம்பவமே அவருக்கு எப்போ தெரியும் நினைக்கிறீங்க? 15 நாள் கழிச்சு தெரியும். அடுத்து தூத்துக்குடியில் ஒரு இஷ்யூ, திருநெல்வேலி நடக்குது, அந்த ஆணவ கொலைகள். நான் நேரடியாக முதலமைச்சருடைய அலுவலகத்தில் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்புனால சொல்கிறேன். 1 மாதம் கழித்து தான் அந்த சம்பவம் நடக்குது. 15 நாள் 20 நாள் இருக்கும். அப்போது அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அந்த திருநெல்வேலிக்கு போனார். போயிட்டு உடனடியாக அங்கே இருந்த சம்பவங்களை சொல்கிறாரு.
அவர் போகிறதுக்கு முன்னாடி டிஜிபிக்கு ஃபோன் அடிக்கிறார். இது எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நடந்த உண்மையான சம்பவங்கள். இது எதுவும் கற்பனையாவோ இதெல்லாம் கிடையாது. மறுக்கவும் முடியாது அவங்களால. டிஜிபிக்கு அடித்து ஐஜி சவுத் ஜோன் சவுத் ஜோன் வந்து கூட வரணுங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே பிரேமானந்த் சிங்கான்னு ஒரு ஐஜி இருக்கார். அவரை அழைச்சிட்டு தான் அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அங்கே ரொம்ப மன ரீதியாக அந்த குமுறல்கள் அந்த குடும்பத்தை வந்து வருது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை பார்த்துட்டு அமைச்சர் நேரு வந்து கோவக்காரரை தவிர ஆனால் அரசியல் சாணக்கியம் தெரிஞ்சவர். எதை எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும். சார் நீங்கள் சொல்கிறது வந்து ஏன்னா அவர் வந்து தினமும் காலையில் நடைபயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், தினமும் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், முதலமைச்சர் வீட்டில் தொலைக்காட்சி இல்லையா, இல்லை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் இதை சொல்ல, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி சார் இவ்வளோ அலட்சியமாக ஒரு பதிலை கொடுக்க முடியும்? நான் மிக நெருக்கமாக இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் பல விஷயங்களை. அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 வருஷத்தில் இதை போன்ற 100 சம்பவம் இல்லை, 1,00,000 சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க அப்பாவுக்கு இருந்த ஆற்றல். நான் அவங்க அப்பாவோட வந்து 3 முறை நான் வந்து நேரடியாக பேசியிருக்கேன். 3 முறை என்னை அழைத்துன்னு சொல்லியிருக்காரு. அவர் பீரியடில் எனக்கு கைது பண்ணுவார், ஆனால் சாயந்தரமே விடுதலை செய்வார். நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் இருந்த காலகட்டத்திலேயே, ஒரு சர்வசாதாரணமாக இருந்த பத்திரிகை, அதுதான் ஒரு துண்டு சீட்டாக இருந்தால் கூட அவர் படிப்பார். அந்த மாதிரி 3 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம அவருக்கு வந்து நம்ம எதிர்த்தான் சில வேலைகளை பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த அனுபவம் உள்ள ஒரு மகன் ஒரு பிறந்திருக்காரு, 50 வருஷம் அரசியல் அவர் கூட பயணிச்சிருக்காருன்றதுனால தான் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் வரையும் இவருக்கு ஒரு பொறுப்பை கூட சரியாக தரல. ஒன்று முதலமைச்சர் பதவி, இன்னும் கட்சித் தலைவர் பதவி, 2மே தராது. காரணம், இந்த பீஸ் தத்தி பீஸுன்னு தான் பிள்ளைக்கே தெரியும், தன் அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் அவர் கொடுக்காமே வச்சுருந்தார். இன்றைக்கி வரையும் சொல்கிறேங்க, பேப்பர் படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை. அவர் பார்த்தான்னா மாநாடம் மயிலாடம் மாதிரி கலைஞர் இப்படி பார்த்தாரு, அந்த மாதிரி ஒரு 2-3 நிகழ்ச்சி பார்க்குறாரு. அதை தவிர வேறு எதுவுமே பார்க்குறது இல்லை. அவங்க அதிகாரி கூட இருக்கணும் தெளிவாக சொல்கிறான், சார் நீங்கள் ரொம்பலாம் மைண்டை போட்டு ரொம்ப டென்ஷனை ஏற்றிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், நீங்கள் போய் அப்படி கேஷுவலாக ஏதாவது ஃபங்க்ஷன் போங்க சார், அப்படியே தான் சார் இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அப்படியா பார்த்துப்பீங்களா? இப்படி ஒரு முட்டா போய் முதலமைச்சரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இவர் ஒரு மாலில் போயிட்டு தனக்கு தேவையான விஷயங்கள் அவரே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காருங்கிற ஒரு நியூஸ் வந்து ப்ரொமோஷனாக பெருசாக வெளியில் வந்து போர்ட்ரே பண்ணப்படுது. அதாவதுங்க, அவர் காலையில் எழுந்து வாஷ்ரூம் போகிறது மட்டும்தான் கேமரா இல்லை, மற்ற எல்லா இடத்துக்கும் ஒரு கேமரா இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து சொல்கிறது தான் அப்படியே அவர் ஆக்ஷன், அவ்வளோதான். ஆக்ஷன் சொன்னால் அது செய்வார். டைலாக் என்ன எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுப்பார். நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லி கொடுத்தாலும் எழுதி கொடுப்பாங்க. அதே தான் பிடிப்பார். அவர் நேரடியாக இன்றைக்கி வரையும் இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை, இன்னைக்கு வரையும் அவர் வந்து ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் பேசுகிறது இல்லை, தெரியாது. அதை அவரை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் 50 வருஷம் கிட்ட வந்துட்டு அவர் அரசியலில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்து முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அவர் உட்காந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு, ஆட்சியும் முடிய போகுது. இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் அவரால் வந்து துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியாது. அதே மாதிரி யாரும் சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு விஷயம் அவர் காதுக்கு யாராவது சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்டுக்குவாரு. அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் அரசியல் அப்புறம் அவரோட புரிதல் என்ன? நான் விளையாட்டுக்காக சொல்லிட்டேன், சீரியஸாகவே அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாதுக்கு தான் அவங்க அப்பா வந்து அந்த விஷயங்களை பண்ணார். அந்த சம்பவம் சொன்னோன்னே, திருநெல்வேலி சம்பவத்தில் அவர் வேறு என்ன எழுதி கொடுத்தாலும், இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா, இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பார். அப்படி தான் உண்மையாகவே இருக்கார் இன்றைக்கி. அவர் முழுக்க நான் இது வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் சொல்லலை. அவரை ஒரு பொம்மை முதலமைச்சராக, இன்னும் சொல்லப்போனால் ஜோக்கர் முதலமைச்சராக அவரை பார்த்து வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவர் இளமை காலத்தை நான் ரொம்ப ரசித்தேன். அவர் நடந்த சம்பவங்கள், அவர் போராட்டங்கள், சிறைச்சாலைகள், இது எல்லாமே வந்து மிக பெருசு. அன்றைக்கி இருந்த ஒரு சுறுசுறுப்பான, ஏன் இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச விஷயங்களில் ஒரு 5% கூட முதலமைச்சராக இருந்து செய்ய முடியல அவரால். நான் நல்ல முதலமைச்சர்னு சொல்கிறத விட நல்ல எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுவேன். அவரை மாறி ஒரு போராட்ட களத்தில் அன்றைக்கி எந்த பெரிய ஸ்கிரிப்டும் கிடையாது, டைலாக் எழுதி கொடுக்க ஆளும் கிடையாது. அங்கே மாப்பிள்ளை இருந்தார், மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் கரெக்டாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவங்க போட்ட பிளானை கரெக்டாக போட்டு அடித்தார். ஆனால் இப்படி
ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே தெரியாமன்றதை விட அவருக்கு அப்படி ஒரு இடத்த கொண்டு வந்துட்டானுங்க. ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இல்ல, அவரை அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் அரசியல் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நான் ஓப்பனாகவே சொல்லுவேங்க, அப்படி தான் உண்மையாகவே இருக்கார் இன்னைக்கு. அவர் அவர் நான் இது வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் சொல்லலை. அவரை ஒரு பொம்மை முதலமைச்சராக, இன்னும் சொல்லப்போனால் ஜோக்கர் முதலமைச்சராக அவரை பார்த்து வச்சிருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவர் இளமை காலத்தை நான் ரொம்ப ரசித்தேன். அவர் நடந்த சம்பவங்கள், அவர் போராட்டங்கள், சிறைச்சாலைகள், இது எல்லாமே வந்து மிக பெருசு. அன்னைக்கு இருந்த ஒரு சுறுசுறுப்பான, ஏன் இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச விஷயங்களில் ஒரு 5% கூட முதலமைச்சராக இருந்து செய்ய முடியல அவரால். நான் நல்ல முதலமைச்சர்னு சொல்கிறத விட நல்ல எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுவேன். அவரை மாறி ஒரு போராட்ட களத்தில் அன்றைக்கி எந்த பெரிய ஸ்கிரிப்டும் கிடையாது, டைலாக் எழுதி கொடுக்க ஆளும் கிடையாது. அங்கே மாப்பிள்ளை இருந்தார், மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் கரெக்டாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவங்க போட்ட பிளானை கரெக்டாக போட்டு அடித்தார். ஆனால் இப்படி ஒன்றுமே தெரியாமன்றதை விட அவருக்கு அப்படி ஒரு இடத்த கொண்டு வந்துட்டானுங்க. ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் அரசியல் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நான் ஓப்பனாகவே சொல்லுவேங்க, நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். 2 பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒன்று தேச துரோகமான ஒரு விஷயத்த செஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் கூட வச்சுருக்காரு, அவன் தான் டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம், இன்றைக்கி லாண்டாட ஏடிஜிபி. எனக்கு நல்லா தெரியும். இந்த பாஸ்போர்ட் வழக்கு இன்றைக்கி வரையும் நடத்திட்டுருக்கேன். 225 பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு போலி பாஸ்போர்ட் கொடுக்குறா, ஒரு தேச விரோதமான செயல்பாடை செஞ்சுருக்கிறான். அந்த ஆட்களுக்கு பக்கத்தில் அவனை இன்டெலிஜென்ட் கொடுக்குறீங்க. நான் வழக்கு போட்டதுக்கப்புறம் உடனடியாக அவரை எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் டம்பி பீஸாக வச்சுட்டு திருப்பி அவருக்கு அப்புறம் மேட்ரு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு உடனே அவர் திருப்பி லாண்டாடி கொடுக்குறீங்க. இன்றைக்கி சட்ட ஒழுங்கு எவ்வளோ காரி துப்புற மாதிரி இல்லை மக்கள்கிட்ட. எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லுங்கள். 1% நாலேஜ் கூட இந்த முதலமைச்சருக்கு இல்லையே. ஏன்னா அப்படி வந்து அவர் ரிஸ்க் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்கிற இது. ஏன் இன்னொரு உதாரணம் கூட உன்னால் சொல்ல முடியும். 3 மாதத்துக்கு முன்பாக டிஜிபியை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கு. ஆனால் ஏன்டா இந்த டிஜிபி ஏன்டா இன்றைக்கி வந்து எடுக்கலை, லிஸ்ட்டு ஏன்டா அனுப்பலன்னு கூட இன்றைக்கி வரையும் அவருக்கு தெரியாதுங்க. 29ஆம் தேதி வந்து வெளியில் போகிறாரு இருக்கிற டிஜிபி சங்கர் ஜிவால். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி நீ அவர் கையெழுத்து போட்டு அவருக்கு அடுத்த பதவி தரீங்க. அதை மட்டும் உங்களால் செய்ய முடியாது. இன்னொரு டிஜிபியை கொண்டு வரதுக்கு உங்கள் அதிகாரி பக்கத்தில் இருக்கிறவன் விடவே மாட்டேங்கிறானுங்க. நேர்மையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக 3 பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டில். அந்த 3 பேரில் ஒருத்தனை தான் தேர்ந்தெடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இன்றைக்கி வரையும் முதலமைச்சருக்கு தெரியாது. அப்படிங்களா? சொன்னால் தானே தெரியும். ஏன்னா அதான் நான் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது பல விஷயங்களை சாதிச்சிருக்காரு. ஆளுங்கட்சிக்கு எதிராக சில திட்டங்களை போட்டார், போராட்டங்களை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து பெரிய மாற்றத்தை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை இல்லாத சொன்னவருங்க இன்றைக்கி முக ஸ்டாலினை பார்த்த உடனே காரி உண்மையில கூட தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வந்து பெட்டருன்றதை இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி வந்து சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா, கீழேருந்து வந்த வழி. இவர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சொகுசான வாழ்க்கையில் வளர்ந்தவங்க. ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அதை எப்படியாவது ஒருத்தன் வந்து, அவங்க அப்பாவும் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்தார், அந்த வலியும் வேதனை அவருக்கு தெரியும். ஆனால் அரசியலில் நீ வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு தத்தி பீஸை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு பொதுமக்கள் வாயால் சொல்கிற அளவுக்கு ஆக்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே இந்த ஆட்சி வந்தா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக தான் போகணும். தவிர இந்த ஆட்சி வந்தா அப்படிங்கிறத விட அடுத்த முறை திமுக ஆட்சி அமைச்சா இப்போ ஸ்டாலின் அவர்களை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் பதவியில உட்காருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு மீதே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்தா என்ன நடக்கும்? என்னை பொறுத்தவரையும் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமி ஒரு புதிய பூமின்னு சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் அவர்கிட்ட அந்த அரசியலுக்கு வந்து அவரை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தவங்க. அவருக்கு நடிக்கணும்னு தான் ஆசை, அவருக்கு அரசியல் பண்ணணும்னு ஆசைலாம் கிடையாது. இன்றைக்கி வரையும் மதியம் 12 மணி ஒரு மனுஷன் தூங்குறாருன்னா
இந்த சின்ன வயசில் இப்போ உழைக்க முடியாத ஒருத்தர் இவங்க அப்பாவோட 2 மடங்கு அதிகமாக இருப்பார் அந்த அந்த ஸ்தானத்துக்கு வந்தாருன்னா. அதனால் வந்து என்னை பொறுத்தவரையும் மீண்டும் இந்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் வந்து அவ்வளோ வேதனைகளை படுறாங்க. நீ காலையில் ஒருத்தன் எழுந்து இரவு வீட்டுக்கு வர வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவன் படுற துன்பங்கள் அதிகம். குறிப்பாக பெண்கள் படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலநிலை வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வெளியில் பார்த்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் நம்ம போகும்போதெல்லாம் கரெக்டாக போக முடியுமா? இன்றைக்கி காலையில் எழுந்தீங்கன்னா செயின் பிடிக்கிறவங்கலேருந்து சாராயம் குடிக்கிறவங்கலேருந்து இன்றைக்கி எல்லாமே இங்கே வந்து ஒரு குடிக்கு அடிமையாகி இன்றைக்கி நாடே நாசமாக போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா முதலமைச்சருக்கு வந்து அது தெரியாது. தெரியாதட்ட போயிட்டு நம்ம போய் ஏதோ கொடுத்துட்டு இப்போ மக்கள் நினச்சாங்க ஆக்சுவலாக இவர் இருந்தால் ஏதோ பெரிய மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினச்சாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மக்கள் வேதனையும் வருத்தமும் படுறாங்க. திமுக ஆட்சி என்பது கனவுல கூட நினைக்கக்கூடாது. மக்கள் நினைக்க மாட்டார்கள் நம்புகிறேன். இப்போ அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்னால வந்துட்டு உயிரிழந்த அந்த தூய்மை பணியாளரோட குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு. அவர்கிட்ட இருந்து பெயில் வேணுமா இல்ல பதவி வேணுமான்னு கேட்டு அவர் பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கூட முன்னாள் ஒரு திருத்தம் முன்னாள் இல்ல இன்னாலும் அவர் தான் நம்ம அமைச்சர். அதுதான் ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. என்னன்னா அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் இந்த மின்சாரத்துறை இயங்குது. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதே மாதிரி அதிகார ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுமே வந்துட்டு பரவாயில்ல அவர் இருக்கட்டும், ஏன்னா அவர் மூலியமா நிறைய லாபங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை வந்து கண்டும் காணாம இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில வந்து என்னை பொறுத்தவரை நமக்கு தெளிவாக தெரியும். முதலமைச்சரை பொறுத்தவரையும் இன்னைக்கு 2 பேர் தான் வலது இடது மாதிரி இருக்கிறாங்க. என்னென்னா வசூல் பண்ணி தரதில்லை. அவங்க வந்து ஒருத்தர் சேகர் பாபு, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் இருந்தார். அவருக்கான வாழ்க்கையை உள்ளே நான் வெளியில் இருக்கும்போதே அவருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சு தராங்க சிறைச்சாலையில்னு சொன்னோம். அவர் சிறைச்சாலையில் சொகுசு அறையில் இருந்தார். ஒரு மருத்துவமனை சிறைச்சாலைக்குள்ள மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை டாக்டர் தங்குவதற்கான இடம். அதை சுத்தப்படுத்திட்டு இவர் 2 ஏசி, 2 புது வாஷிங் மிஷின், 2 புது வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் எதுக்காக? அவருடைய ஆடைகளை துவைப்பதற்கு. அவருக்கு அந்த ரூமில் ஏசி கிடையாது, ஏர் கூலர் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே புத்தம் புதுசாக. நான் கடைசியாக அவர் வெளியில் போகிற அன்னைக்கு வரையும் நான் ஒரு 8 மணி 7:30 மணி நினைக்கிறேன் வெளியே வர வரைக்கும் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு அவர் சொகுசு வாழ்க்கையை உள்ளுக்குள்ளே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போது நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் இதுவா அதுவான்னு கேட்கும்போது, ஏன்னா சிறைச்சாலை பார்த்தவனுக்கு தான் தெரியும் அது வலியும் வேதனை என்னன்ட்டு. இவரை மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ சௌகரியமாக இருக்கணும். சாதாரண சிறைவாசிகளுக்கு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்துகிறோம். நான் போனதுக்கப்புறம் தான் சிறைச்சாலையிலேயே சாப்பாடுன்னு ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நாடி இப்படி ஒரு மோசமான சித்திரவாதி சிறைச்சாலையில் போடுறான், சாப்பாடு கேவலமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இன்றைக்கி சாப்பாடுகளாக சுத்தமாக இருக்குது. நிறைய சிறைவாசிகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அண்ணா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சிறைச்சாலையில் சாப்பாடே உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு. அப்படி ஒரு மோசமான இவருக்கு வந்து வெளியிலேருந்து உணவுகள் வரும். ஹோட்டலில் இவருக்கு டிஏஜி வண்டிக்கு போயிட்டு என்னென்ன பெரம்பலூர் வெங்கடேஸ்வரன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து தான் சாப்பாடு காலையில் தோசை இட்லி பொங்கல் அவர் என்னெல்லாம் தேவையோ அவ்வளவும் உள்ளே வரும். இதை மாதிரி சொகுசு வாழ்க்கை உள்ளே வந்தவர். இப்போ அதே மாதிரி தான் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு இதே இபி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸில் அவருடைய உதவியாளர் காசி என்பவர் இன்றைக்கி வரை தனியாக ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவரை இன்னும் நான் 3 நாளைக்கு முன்னாடி வரையும் பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்னை வரையும் அங்கே தான் இருக்கார். பேருக்குத்தான் வேறொரு அமைச்சர், ஆனால் இன்றைக்கும் அவர் தான் அமைச்சர். அவர் தான் சாராய அமைச்சரும் அவர் தான் மின்சார அமைச்சரும். இந்த ஒரு வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 7 பேர் இறந்து போயிருக்காங்க. கடந்த 3 மாதங்கள்ல மட்டும் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த தூய்மை பணியாளருடைய விஷயம் மட்டும்தான் பெருசா பேசப்பட்டு அதுக்கான இழப்பீடுகள், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அந்த போராட்ட களத்துல இருந்தாங்க, இல்லைன்னா இதுவுமே ஒரு சாதாரண மரணம் மாதிரி கடந்து போகும். இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க, ஆனாலுமே சீரியஸான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாததுக்கு காரணம் என்ன? என்னை பொறுத்த வரையும் அந்த இபி சேர்மன் வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி, நியாயமான அதிகாரி, துடிப்பான அதிகாரி, தொடர்ந்து மக்களிடம் வந்து பணியாற்றக்கூடிய சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய அதிகாரி. அவர் பணியாற்றினா மட்டும் போதுமா? கீழே ஒரு வேலை செய்யணும்ல. அவர் ஒருத்தரே வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. அங்கே எடுக்க வேண்டியவரெல்லாம் செந்தில் பாலாஜி சொல்லணும். அந்த செந்தில் பாலாஜி யார்கிட்ட சொல்லுவார்னா சேர்மன்கிட்ட பேசுகிறாரே இல்லையோ, கீழே இருக்கிற
சில அதிகாரிகள் தான் சொல்லுவார். அவங்க தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுவோம். என்னை பொறுத்தவரையும் அங்கே சேர்மன் பேருக்கு தான் ராதாகிருஷ்ணன், செயல்படுவது எல்லாமே வந்து காசி. இப்படி தான் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த கோட்பாடுகளை மாற்றி திமுகவால் இனிமேல் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் இந்த அரசாங்கம் அடுத்த 4 மாதத்தில் தேர்தல் நடத்தணும், 6 மாதத்தில் தேர்தல் வருது, பணம் வேணும். இப்போவே எல்லா இடத்துலையும் பணங்கள் வெளியில் போயிடுச்சு. மீண்டும் மீண்டும் அந்த பணத்தை திருப்ப எடுத்துன்னு வந்தால் தான் தம்பி உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும் தான் அவனோட நோக்கம். அதனால் எத்தனை ஆயிரம் கோடிகள் அல்ல, எவன் தாலி அறுத்தாவது அவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக முயற்சி எடுப்பாங்களே தவிர இந்த மக்கள் மீது, இந்த நிர்வாகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இந்த அரசுக்கு எப்போதும் இருக்க போவதில்லை, இருப்பதும் கிடையாது. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கு சார். மின்சாரத்துறை மேலேயும் மின்சார வாரியம் மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள். இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் வந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் மீனவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும், கடலே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமேஸ்வரத்துலேயும் ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், லைக் 2009 2010 வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அப்போ வந்து டெப்யூட்டி சிஎம்மா இருக்காரு. அப்போ ஒரு கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ ஆட்சி முடிகிற தருவாயில் அடுத்து எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் மறுபடியும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து மறுபடியும் கொண்டு வந்து அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது வந்து வாட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இஸ் திஸ்? அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 8 வழிச்சாலை எதிர்த்தாங்க. அதே 8 வழிச்சாலை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது நிச்சயமாக தேவைங்க அப்படின்னு அமைச்சரை விட்டு பேச வைக்கிறாரு. ஓகேங்களா? இதே தஞ்சாவூர் நடந்த ஹைட்ரோ காப்பீட்டுலையும் அதே ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் எடுத்தார். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் மாற்றினார். நான் இந்த மாதிரியான கன்னியாகுமரி மேட்ரியும் சரி, இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது சொன்னார் இல்லையா, ஆசிரியர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம், இன்னும் பல போராட்டங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க செவிலியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், ஏன் வந்து சொல்லப்போனால் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகள், அவனைலாம் என்ன நிலைமைக்கு இன்றைக்கி ரோட்டில் இழுத்து போட்டு காவல்துறை அடித்தாங்கன்னு பார்க்கலையா? ஒரு மனிதாபனமான உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதாபனம் கண்டிப்பாக இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு புள்ளியாவது இருக்கும். ஆனால் இவருக்கு இருக்கும். ஆனால் இவர் வச்சிருக்க அதிகாரிகளுக்கு இல்லை, எவனுக்குமே மனச்சாட்சி இல்லை. அப்படி தான், அந்த மாதிரி தான் இந்த இவங்களோட திட்டங்கள் எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்னென்ன சொன்னார்களோ அதற்கு அப்படியே அதையெல்லாம் நல்லவாய் இது நாரவாயாக மாறிடுச்சு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், இந்த ஆட்சி என்ன திட்டங்களை தீட்டினாலும் எல்லாமே வந்து விளம்பரம் மட்டுமே. விளம்பரத்தை தவிர வேறு எந்த விஷயமும் அவங்களால ஒரிஜினலாக நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி 4.5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி 6 லட்சம் கோடி நான் ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். போட்ட ரோடே போடுவான். 6 லட்சம் கோடிங்கிறது எந்த மாதிரியான திட்டங்களுக்கு வாங்கப்பட்ட கடன்? பெரிய பல வங்கிகளை வாங்கியிருக்காங்க. உலக வங்கிகளை வாங்கியிருக்காங்க, பல தனியார் வங்கிகளில் வெளிநாடுகளை வாங்கியிருக்காங்க, மத்திய அரசிட்ட வாங்கியிருக்காங்க. இப்படி பல திட்டங்களை பண்ணி சும்மா வெளியில் சொல்லுவாங்க பணமே கொடுக்கல மத்திய அரசுன்னு. அதெல்லாம் அப்பட்டமான பொய். நான் தகவல் பெற உரிமை சட்டத்தில் வாங்கினதில்லை. இப்படி ஒரு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 60 ஆண்டு காலம் முடிய போகுது, 60 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோ நாட்கள் வாங்காத கடனை இந்த 4 ஆண்டில் வாங்கியிருக்கானுங்க. இதை விட மோசமான இந்த ஆட்சி நீங்கள் பார்க்கவே முடியுமா? எந்த மக்களுக்கு தெரியும்? பட் இவ்வளவு கடன் வாங்கி என்ன மாதிரியான திட்டங்களுக்காக வாங்கப்பட்ட திட்டங்கள் மேம்படுத்துறோம், நகரமயமாக்குதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி பண்றோம், மழைக்கு வந்து இது பண்றோம், நிவாரணங்கள் வழங்குறோம் அப்படின்னு ஏகப்பட்ட ரீசன் சொல்லும்போது இதுல எதுக்காக இந்த கடன் தொகை வந்து யூஸ் பண்ணப்பட்டது? அதாவது உங்களுக்கு 4450 கோடி சென்னை மாநகரத்தில் மழைநீர் கடிவாளுக்காக உங்களுக்கு உருவாக்கினாங்க. தெரியும்ல, கடந்த ஆண்டு வந்து ஒரு திட்டம் சொன்னாங்க. மழை பெஞ்ச உடனே மக்கள் எல்லாம் காரி உமிழ்ந்தார்கள். பார்த்துட்டு அதை தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டானுங்க. இதெல்லாம் நாங்கள் இன்னும் முடியல. நான் ஏற்கனவே என்ன சொன்னாங்க, 80% முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னானுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குன்னு சொன்னானுங்க. இப்போ முடியலன்னு திருப்பி ஒரு கதை சொன்னானுங்க. திரும்ப அடுத்தது மீண்டும் பணம் வேணும்னு சொல்லி கேட்டு மத்திய அரசிட்டும் வெளிநாடு வங்கிகள் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி திரும்பி அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. அது எல்லாமே உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு ஒருத்தம் கூட ஆய்வு பண்ண முடியாத அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு அடியில், மண்ணுக்கு அடியில் நினைக்கிற விஷயத்தை யாருக்கு தெரியும்? உள்ளே பூசினானா பூசலையா, என்ன பண்ணா காண்டிருக்காரன், எதுவுமே தெரியாது. நான் இன்னும் அதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய கோடைக்காலம்
மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை தென் தமிழகம் ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மழை இருக்குல்ல, இயற்கையினுடைய தர விஷயம் இருக்குல்ல, இந்த ஆட்சிக்கு சவுக்கு மணி அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம் வரக்கூடிய மழை. நிச்சயமாக டிசம்பர்லாம் போதைக்கு முன்னாடியே வந்துடும். இப்போ அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு முன்னாடி சொன்ன ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பொழுது திமுக தரப்புல இருந்து படகுகளை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க, இப்பவே வந்து அதுக்கான ஒத்திகையை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுச்சு. இது நிஜமாவே உண்மைதானா? இப்பவே அவங்க போட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஏங்க, நீங்கள் செலவு பண்ணி இந்த மக்களுடைய அடிப்படையான பிரச்சனையை தீர்த்துருந்து இந்த போட் இல்லை, கப்பல் இல்லை, எதுவுமே நீ வாங்க தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன, எந்த வேலையும் செய்யலைன்றது உண்மையாச்சா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு உண்மையாக தெரியாது. அப்படி சம்பவம் நடந்திருந்தால், நடக்கிற மாதிரி இருந்தால் கூட எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. அங்கே வேலையே நடக்கலை, 4000 கோடி நாசமாக போச்சு. அடுத்த கட்டணம் திரும்பி கடன் வாங்குறீங்க. உங்கள் அப்பனுக்கு மட்டும் தேவைன்னா 80 கோடியில் வந்து நீங்கள் செலவிக்கிறீங்க, பேனா வைக்கிறீங்க. இதெல்லாம் எவங்க அப்பன் கேட்ட காசு? யார் கேட்டாத? ஏன்னா இவ்வளோ நாட்டில் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான், என்ன சூழ்நிலை இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், நிதி இல்லை, திட்டங்கள் மட்டும் போட்டுட்டு வாயிலே வந்து வடை சுட்டு போயிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? நீங்கள் என்ன சொன்னாலுங்க, சூடு சொரணை இல்லாத ஒரு அரசாங்கங்க. எவ்வளோ வேணால் காரி உமிழுங்க, தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அடுத்து இன்னும் ஒரு 100 வாக்குறுதியை கொடுத்துட்டு, பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு மக்களை ஏமாற்ற மட்டும்தான் வருவாங்க இந்த வாட்டி. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பணங்களெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சாலை பணியாளர்களை ஆரம்பித்து, இந்த தூய்மை பணியாளர்களை ஆரம்பித்து, இனிமேல் ஒருத்தன் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். பட் இருந்தாலும் தைரியமா அடுத்த தேர்தலையும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு என்ன தெரியுங்கன்னா, 1000 ரூபா கொடுத்த உடனே மக்கள் அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டு வந்துடுவான்னு நினைக்கிறானுங்க. அதெல்லாம் அந்த காலம். நம்பி ஏமாந்தவர்கள் இனிமேல் ஏமாற தயாராகவே மாட்டாங்க என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசலாம் முதலமைச்சர். இதுக்கு யார் காரணம்? உன்னுடைய சொந்த அறிவை கொஞ்சம் கூட பயன்படுத்தாதவங்கள தான். இந்த அதிகாரி திருட்டு பசங்களை கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு போடுற திட்டங்களுக்கும் அவனுக்கு அடிக்கிற கொள்ளைகளுக்கும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டுன்னா, இது தெரியாத வேற ஒன்றும் இல்லை, தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அதான் உண்மையும் கூட. அப்போது உனக்கு திறமையற்ற அரசாங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கம் தான் அப்படின்னு மக்கள் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம என்ன தான் நீங்கள் பேசுங்க, என்ன தான் கூப்பாடு போடுங்க, 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு வாங்கலான்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. 1000 ரூபா இல்லை, தம்பி உதயநிதி முதலமைச்சர்னா 5000 ரூபா கொடுப்பாங்க ஓட்டுக்கு. அதுதான் இன்னைக்கு தீர்க்கமான முடிவு. ஓகே, இதுக்கான மாற்றமா அதிமுக 2026 இவங்க மேல இருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு எப்படி சாதகமா மாறப்போகுது? முதலமைச்சராக இருந்த 4 வருஷம் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது கொடுக்கப்பட்ட ஆட்சி நடத்துவதை விட நடத்தக்கூடாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஓபிஎஸ் மூலியமாகவும் இல்லை வேறு ஒரு சில மூலியமாகவும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி மூலியமாக கூட அவருக்கு வந்து, ஏன்னா நீங்கள் பல விஷயங்கள் இவங்க சொன்னாங்க, அவர் அடிமை அரசு, காலில் விழுந்தார், அங்கே விழுந்தார், இதை விழுந்தார். ஆனால் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனை வேலைகளை பார்த்துருக்காருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் நெருங்கி அதை பார்த்துருக்கேன். அதில் அதை தாண்டி அன்னைக்கு பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் அவருக்கு செஞ்சது. நல்லது செய்யவே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் செய்யலை. அவருக்கு அவ்வளோ நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் தாக்கு பிடிச்சார். ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, எப்பவுமே தான் மேலே நம்பிக்கை இருக்கணுங்க. அவர் நம்பிக்கை உள்ளவர் தான். அந்த நம்பிக்கை இருந்தனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளராக ஒருத்தரை உருவாக்க முடியுது. அதுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அரசியல் என்ன சாணக்கியத்தனம் இருக்க தான் செய்யும். கருணாநிதி செஞ்சால் தான் சாணக்கியத்தனமா? இவர் செஞ்சால் சாணக்கியத்தனம் கிடையாதா? அது எப்படி ஒன்றா சொல்லலாம்? அந்த நேரங்களில் இன்றைக்கி அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையும் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, பிரிந்து போனவங்களை உள்ளே வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைப்பேன். என் தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சோதனையை கடந்தாங்க எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எஸ்டிஎஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்லாம் பெரியாருடைய அரசியல் பண்ணவர். இந்த அம்மாவை எதிர்த்து அவ்வளோ கொடுமையான விஷயங்களை பண்ணாங்க. வீரப்பன் ஆரம்பித்து பல பேர்கள். ஆனால் ஜானகி அம்மையார் 2 பிரிவாக போச்சு. பிரித்ததுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க, கட்சி ஜாயின் பண்ணாங்க. புறாவும் சேவலும் ஒன்றா சேர்ந்து இரட்டலையாக மாறிச்சு.
திருப்பி அந்த அம்மா பொதுச்செயலாளர் வந்தாங்க. பொதுச்செயலாளர் வந்ததுக்கப்புறம் எவன்லாம் எதிர்த்தார்களோ, எவெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியத்தனம் எம்ஜிஆரோடவும் அண்ணாவோடவும் அரசியல் செய்தார்களோ, அவரை வெளியே போன அத்தனை பேருமே இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு அவ்வளோ பேரையும் அடிமையாக்கி உட்கார வச்சுருந்தாங்க. அதுவும் தன்னம்பிக்கை நம்மகிட்ட. அதே தன்னம்பிக்கை இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இன்னொரு டிடிவியாக இருந்தாலும் சரி, வெளியில் போன அத்தனை பேர்களுமே சரி, கேபி அந்த எம்பியாக இருந்தார் பாருங்க கரூர், இவர் எல்லாமே ஒவ்வொருத்தில் ஒவ்வொரு விதமான ஓட்டுகள். ஒரு 10,000 ஓட்டு வச்சுக்கங்களேன். ஒரு ஊருக்கு தொகுதியில் நீங்கள் கடந்த முறை தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 ஓட்டு, 3,000 ஓட்டு, 4,000 ஓட்டு அப்படி தான் தோற்று. அது காரணம் என்ன? டிடிவின்னு ஒரு நபர் இல்லை. தென் மாவட்டங்களில் பெரும்பாலான ஓட்டுகள் குறையப்பட்டுச்சு. இன்றைக்கி அவர் பிஜேபி கூட்டணி இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களை இவர் விட்டு கொடுத்து தான் போகணும். போனால் தான் நம் எதிரி ஒரே ஒரு ஆள் தான். தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மக்கள் தெரியாமல் ஓட்டு போட்டான் திமுக அரசுக்கு. அதோடைய பலனை அனுபவிச்சுட்டு வரான். இனி அதை அனுபவிக்கக்கூடாது, முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கூட்டாக இவர்கள் அணைத்து கொண்டு உள்ளேருந்து நடத்தினார்னா இவர் நிரந்தர முதலமைச்சர்ன்றது சொல்கிறதுக்கு உண்மையான தகுதி உள்ளவராக எப்பவுமே இருப்பார்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய இந்த மாற்றம் வந்து 2026 தேர்தலை பொறுத்து, மக்களுடைய முடிவு பொறுத்து நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.